அத்தை இப்பதான் காபி சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா. என்ன அத்தை இந்த கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சேலையை கட்டிக்கிறீங்களா? எதுக்குமா? நான் ஆசையா சொல்றேன்ல, அப்புறமே சொல்றேன். சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சரி. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா இது? சொல்றேன் அத்தை வாங்க. என்ன இன்னைக்கு? வாங்க. என்ன? உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. மாமா என்ன இதெல்லாம்? அத்தை உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுல்ல, அதான் வெள்ளி விழா கொண்டாடுறோம் நாங்க. ஏன்பா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? இப்பயாவது மாலையை போட்டு பாத்துறேன். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. மாலை போடுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எதுக்கு? நான் ஏன் இப்ப கால்ல விழணும்? அத்தை எல்லாரும் பாக்குறாங்க. சும்மா ரூபா கொடுத்தானே விழுங்க. விழ முடியாது. விழ முடியாதா? விழ வைக்கிறேன். அத்தை கருப்பாம்பூச்சி. அம்மா நுழையாதீங்க. எதுக்கியா? அம்மா இன்னைக்கு மீட்டிங்ல ஆண்களோட அடக்குமுறையில பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு பேசிட்டு அதுக்கு முத்தாய்ப்பா கணவனோட கால்ல மனைவி விழறத கடவுளே ஆதரிச்சாலும் அப்பேற்பட்ட கடவுளையே புறக்கணிப்போன்னு பேசினீங்களே. அடேங்க அப்பா, ஆடிட்டோரியத்துல பலத்த கைத்தட்டல். குறிப்பா எதிரில உட்கார்ந்து இருந்த ஜட்ஜோட சம்சாரம் தன்னை மறந்து விசில் அடிச்சுட்டாங்க. இது என்ன மியூசிக்கல் சேர சுத்திட்டே இருக்க? குத்துறா. வேணாப்பா சும்மா குத்துறா. உன் பொண்டாட்டி என்னடா சொன்னா? என்ன வீரனாவை சொல்றப்பா. அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு தான் குத்தி பழகுறேன். நல்லா குத்துறா. அப்படி இல்ல. எப்படி? இப்படி. ஓ அடியிலையா? என்னடா இதெல்லாம்? அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டுறாருமா. அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காளையை அடக்கிட்டாரு பாரு இவரு. நான் இவரை மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எருமாடு மேல உட்காந்துக்கிட்டு கரும்பு தின்னுட்டு இருந்த ஆளு. அம்மா மரியாதை இல்லாம அப்பா ஊத்திட்டாத. நாங்க 2 பேரும் வீரனாதான் சோறுன்னு சொல்லிட்டா அவன் மருமவ. என்னது? வீரம் வந்தாதான் சோறுன்னு சொல்லிட்டாளா? யார் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மகம் போட்ட 3 முடிச்சு. யோ இங்க என்னமோ சதி நடக்குது. ஆமா, இவங்களுக்கு வீரம் வந்து என்ன நடக்க போகுது? எப்பவாவது பருப்பு கொதிச்சு பானை உடைஞ்சிருக்கா? சும்மா வெத்து குத்து. அம்மா அம்மா. என்னையா? பௌர்ணமியே புட்டுக்கிட்டு பாதத்துல விழுந்தா மாதிரி அங்க பாருங்கம்மா. இந்த ஆள் கால நானா? இதை எடுத்தது யாருங்க? மாட்டினது யாரு? எல்லாமே மருமகதான். ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. ஐயோ நைனாவோட குரல் மாதிரி இருக்கே. இப்போ என்ன பண்றது? வந்தேன்டா மீன்காரன், சொரா மீனை பத்தி பாட போறேன். நீ செத்த சுடுகாடு, மீன் செத்த கருவாடு. வந்தேன்டா மீன். எதுக்கு தொண்டையில தூர எடுத்த மாதிரி கூவி நிக்கிற? ஆமா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? இன்னுமா இப்படி கேட்ட? நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த. அங்க எறாவும் சொராவுமா கிடைச்சது. நீ பிரியமா திம்பியேன்னு பின்கட்டு செவரேறி குதிச்சு வந்த. பெத்த அப்பன் இந்த வார்த்தை கேட்டியம்மா, என்னால தாங்க முடியலம்மா. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னத்த சொல்ல போற? நாம சிங்கப்பூர்காரங்க இல்ல, சீக்கனாங்குப்பத்துக்காரங்கிறதையா? இல்ல. பின்ன நாம கோடீஸ்வரங்கல்ல, மீன் விக்கிறவங்கனா? அதுவும் இல்ல. என்னதான் சொல்ல போற? சொல்லி தொலைய. உங்க அம்மா சாவும் பொழுது என் பொண்ணை கண் கலங்காம காப்பாத்துன்னு சொன்னா அந்த உண்மை இது வரைக்கும் நான் யாருகிட்டயும் சொல்லல. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடி பாவி, போயிட்டனே. ஐயோ லட்சுமி, எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. இதை கேளுங்க. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு. எவ்வளவு ஒரு மீன் வித்தவ போய் சொல்லி இந்த வீட்டுக்கு
என்னத்து கத்துறீங்க? ஒரு பொண்ணு உடம்ப வித்தாதான் தப்பு, மீன் வித்தா ஒண்ணும் தப்பு இல்ல. இது கரெக்ட். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. நான் ஒண்ணும் காசுக்காக நடிக்க வந்தவல்ல, வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே போறதுக்கு. சத்திரத்துல கல்யாணம் பண்ணி பத்திரத்துல பதிவு பண்ணுவேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்க பிள்ளைக்கே ரைட்ஸ் இல்ல. வந்துட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் வாய வச்சுக்கிட்டு. என்னடி சொன்ன? இத பாரு, இந்த அடிக்கிற வேலை அனுப்புற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கூறு கட்டி மீன் வித்தவன். உன் கொட்டை தடக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அடியே, நீ ஒரு மீன்காரி, போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கறத நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல. நான் அழகு நாச்சியார் இல்லடி. இந்த சவால்ல உங்களை தோக்கடிச்சு உங்க வாயால என்ன மருமகன்னு கூப்பிட வைக்கல, நானும் மீனாட்சி நாச்சியார் இல்ல. ஷபாஷ், சரியான போட்டி. இந்த போட்டியில என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. கேளா, உன் பொண்டாட்டி ஓல்டு, என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. ஓல்ட் இஸ் கோல்டு. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. ஹலோ, ஜட்ஜி சம்சாரங்களா? சகுந்தலாமா, நான் மோசம் போயிட்டேன். என்ன கோடீஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மீன்காரி என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளே. அப்படியா? ஆமா, நீங்க உடனே வாங்க. சரி. ஹலோ, நான் அழகு நாச்சியார் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சம்சாரங்களா? எனக்கு வந்திருக்கிற மருமக சிங்கப்பூர்காரி இல்ல, சீக்கிரம் குப்பத்துக்காரி, மீன்காரி. ஹலோ, ஆமா, அழகு நாச்சியார் தான் பேசுறேன். டாக்டர் சம்சாரமா? இன்ஸ்பெக்டர் சம்சாரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? வாங்க வாங்க. அடிச்சிட்டாங்களே, டமார் அடிச்சிட்டாளுகளே, என் குடும்ப மானமே போச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன அழகு நாச்சியார், உங்க மருமக மீன்காரியா? ஆமா, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுன்னு சொன்ன. ஐயோ, அப்படி சொல்லித்தானே அந்த கும்பலே இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லா விஷயத்திலும் விவரமா இருப்ப, இதில் மட்டும் எப்படி ஏமாந்த? எனக்கு தான் இந்த வீட்லயே வேணா இருக்கு. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்க போன மாதிரி இந்த பாவி மனுஷன் சொன்னதை நம்பி நான் ஏமாந்துட்டேம்மா. சரி, குடிசையில இருந்தவளை கொண்டு வந்து கோபுரத்துல உட்கார வச்சுட்ட. இனிமே நீதான் அவளை கண்டிச்சு அவ வாயை அடக்கி வைக்கணும். ஐயோ, அவளை நான் அடக்கிறதா? அவ வாய திறந்தா அழகு நாச்சியார், நீ ஒரு சராசரி மாமியார் மாதிரி நடந்துகிட்டிய. இப்படி ஒரு அடக்கமான மருமக கிடைக்க மாட்டாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன். இவள போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியே. எனக்கு ஒரு மருமக வச்சிருக்காளே. அழகு நாச்சியார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. அத்தை, இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கட்டுமா இல்ல கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா? நான் ஈர பேனாக்கி பேனை பெருசாடி ஆக்கிடுவேன். என்னையே நீ அவமானப்படுத்திட்டியா? இந்த அழகு நாச்சியார் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். கணக்கு எப்படியா நீ வாடகை வசூல் பண்ணி கொண்டு வந்து கொட்டுற? அதுக்கெல்லாம் திறமை வேணுங்க. நீங்களும் தான் இத்தனை வருஷம் பேயா அலைஞ்சீங்க, என்னத்தை கிழிச்சீங்க. அதுவே நான் எப்படி வசூல் பண்ண பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் சில டெக்னிக் வச்சிருக்கிறேன். முட்டி தேயிற மாதிரி. முட்டி ஏன் தேயணும்? விழுந்து விழுந்து வசூல் பண்ணிய. விழுந்து விழுந்தா? ஆமா, நான் ஒரு குண்டோதரி கிட்ட வேலை செய்யறேன். வாடகை கொடுக்கலன்னா அந்த தாடகை என்ன வேலையை விட்டு அமிச்சிடுவா, இப்படி எல்லாம் சொல்லி குடுத்தனக்காரங்க காலில் விழுந்து கெஞ்சி அழுதா மாதிரியும், கலெக்ஷனுக்காக கதறி கதறி கண்ணீர் விட்டா மாதிரியும், இதையெல்லாம் நீங்க நேர்ல நின்னு பார்த்தா மாதிரி இல்ல சொல்றீங்க. மாதிரி இல்ல, பார்த்தேன். பாத்தீங்களா? அதுவா? குடுத்தனக்காரங்க கிட்ட எடுத்த எடுப்புல வன்முறையில ஈடுபட வேண்டாம், அகிம்சா வழியில போன்னு காலை புடிச்சு கீழேந்து ஆரம்பிச்சேனா அப்ப பார்த்திருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போன சமாச்சாரமே வேற. ஆனா உன்ன அடிதடிதான், பொறி கலங்கிடும். ஆங்காங்கே கண்ணி வெடி வச்சிருக்கிற. உன் வீடு எங்க இருக்கு? எதுக்கு?
8:30 மணி நான் 7:30 மணிக்கே வந்துடுறேன். டியூட்டியில கரெக்டா இருக்கிறேன். எதுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க? அம்மாவுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தேவைன்னா அர்த்த ராத்திரியா இருந்தாலும் நான் வருவேன் அம்மாவுக்காக. அத பத்தி நீங்க கேட்க வேண்டாம். பத்தமா? அம்மா, காஞ்சு போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கலங்குற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களேம்மா. கலங்க வச்சுட்டாள் ஐயா. கவலைப்படாதீங்க, அவ யாருன்னு அடையாளம் காட்டணும், அவ்வளவுதானே. மேல்மட்டத்து ஆளுங்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கீழ்மட்ட ஆளுங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். 2 மட்டங்களையும் வச்சுக்கிட்டு அவ ஒரு மீன்காரிங்கிறத நிரூபிச்சிரும்.